Hello all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல Unit 6 that is American Literature அதுல நியூவா ஆட் பண்ற போயம்னா Prologue by Annie Bradstreet. இந்த போயமோட டீடைல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். Before that, இந்த சேனலை யார் நியூவா பார்க்கறீங்களோ please do subscribe. First இந்த author பத்தி ஒரு brief introduction பார்த்துக்கலாம். Annie Bradstreet இவங்க நேம பார்த்தாலே தெரியும் she is a woman. இவங்க எந்த செஞ்சுரியை பிலாங் பண்ணிருக்காங்க அப்படினா 17th century அமெரிக்கா. அப்புறமா செகண்ட் பாயிண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் தி poet. இவங்க தான் வந்து யூஎஸ்லேயே ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் விமன் ரைட்டர். அப்போ வந்து விமனுக்கு வந்து ரைட்டிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனே கிடையாது. இப்போ நிறைய விமன் ரைட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் அப்போ வந்து யார் தான் ரைட்டிங் வந்து யாரோட ப்ரொஃபஷனாக இருக்குன்னா மென்னோட ப்ரொஃபஷனாக தான் இருக்கும். ஸோ விமனை வந்து ரைட்டிங்கில் இன்க்ளூட் பண்ணவே மாட்டாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து அவங்க வந்து தனியாக ஒரு ப்ரொஃபஷனல் விமன் ரைட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க த்ரூ ஹர் poetry collection. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் ரைட்டர் டு பி பப்ளிஷ்ட் இன் அமெரிக்கா அப்படின்னா அது ஆனி பிராட்ஸ்ட்ரீட் தான். அண்ட் தென் யூஎஸ்ல நிறைய காலனி இருக்கும். அவங்க வந்து எந்த காலனியை பிலாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்த் அமெரிக்கன் காலனி அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரிலீஜியஸ் வைஸ் ஷீ இஸ் அ பியூரிட்டன். ஸோ இவங்க போய்ட்ரி ஃபுல்லுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப டெக்கரேட்டிவ் லாங்குவேஜ், பெரிய பெரிய லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சிம்பிளாக பிளைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் தட்ஸ் வாட் ஹர் ரிலிஜியன்ஸ் இஸ் அபவுட், that belief is about. So mostly then இவங்க போய்ட்ரிலாம் எதை மாதிரி திங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா இமோஷனல் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் விமென். ஸோ இதான் அவங்க மெயின் தீமாக இருக்கும். லெட்ஸ் see the poem. First, let's start with the title as usual. Prologue அப்படின்னா என்ன அப்படின்னா an introductory part of something. For example, ஒரு ட்ராமா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல ப்ரோலாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோலாக் படித்தா ஓகே இந்த ட்ராமா இதை பற்றி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதே போல் இந்த போம்க்கு ஏன் இவங்க ப்ரோலாக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ வந்து விமன் ரைட்டர்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் ரைட்டர். ஸோ இவங்க போய்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு போம் மூலமாக இவங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க போய்ட்ரிக்கு. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்டு ப்ரோலாக். ஸோ லெட்ஸ் see ப்ரோலாக் பை ஆனி பிராட்ஸ்ட்ரீட். ஸோ ஓவராலாக நேச்சுரலாக அந்த போம் எதை பற்றி இருக்க போதுன்னா ஒரு விமன் ரைட்டராக அந்த செஞ்சுரியில் 17th century என்னென்ன ஸ்ட்ரகிள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. விமனுக்கு வந்து எதனால் ரைட்டிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மெயின் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அதே போல் ஃபெமினிஸ்ட் திங்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த போமே இருக்கும். லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா அந்த போமில் ஆக்சுவலி 8 stanzas இருக்கும். லெட்ஸ் see one by one. To sing of wars of captains of kings of cities founded, commonwealths began for my mean pain or two superior things, or how they all for each day. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆன்சரே ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என் போய்ட்ரி வந்து எதை பற்றி இருக்காது அப்படின்னா வாரை பற்றியோ கேப்டன் பற்றியோ கிங் பற்றியோ ஒரு பெரிய பெரிய சிட்டி அதோட ஹிஸ்ட்ரி எதை பற்றியுமே இருக்க போகிறதில்ல. ஏன்னா எதனால் அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா பிகாஸ் ஷீ திங்ஸ் தோஸ் ஆர் சுப்பீரியர் திங்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு விமெனா என்னால் அதெல்லாம் எழுத முடியாது. ஆக்சுவலாக விமெனா எழுத முடியாதா அப்படின்னா ஷீ இஸ் ஆக்சுவலி சேயிங் இன் சம் கைண்ட் ஆஃப் அ சர்காஸ்டிக் மேனர். ஏன்னா உண்மையில அப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டராக ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. ஸோ அது பெரிய பெரிய விஷயம்லாம் ஆஸ் அ விமென் என்னால் எழுத முடியாது. ஸோ ஹவு தே ஆல். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் எழுதுறதுக்கு ஆல்ரெடி ஆல் இருக்காங்க. யார் அப்படின்னா மென் ரைட்டர்ஸ், போய்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட போய்ட்ரி எது மாதிரி இருக்க போகுது அப்படின்னா மை அப்ஸ்க்யூர் லைன்ஸ் ஷால் நாட் சோ டிம் தேர் வாட். ஸோ என்னோட போய்ட்ரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் திங்ஸ், அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அதை பற்றி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக அவங்க பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நான் போய்ட்ரி எழுதுனால எந்த மேல் ரைட்டரோ அவங்களோட லைட்டை வந்து என் போய்ட்ரி டிம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து யாருக்கும் காம்படிஷனாக இருக்க போகிறதில்ல. ஸோ என்னை பற்றி அவங்க பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே சொல்றாங்க. இங்க பென் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரெப்ரசென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்டோனிமி. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. But when my wandering eyes and the envious caught great Bartas sugar lines do but read woe. ஆக்சுவலி இங்கே வந்து பாட்டாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அது அவங்க யார் அப்படின்னா அவங்க ஃபுல் நேம் என்ன அப்படின்னா கிலினா டியூ பாட்டாஸ். அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர். எஸ்பெஷலி இந்த பியூரிட்டனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரைட்டர் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து அந்த பாட்டாஸ் அவங்க தான். ஸோ இவங்களுக்குமே வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நமக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்களா, அவங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதே போல் இந்த ரைட்டருக்கு வந்து யார் ரொம்ப பிடிச்ச ரைட்டர் அப்படின்னா அந்த பாட்டாஸ் இப்படி தான். பாட்டாஸ் அவங்க தான். ஏன் அப்படின்னா அவங்க போய்ட்ரி கலெக்ஷனை படிக்கிறப்பயே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஸோ அதே போலயே இவங்களுக்கு வந்து சுகர் லைன்ஸ் மீன்ஸ் அவங்க போய்ட்ரி படிச்ச ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க போய்ட்ரி பார்க்குறப்ப என் ஹார்ட் வந்து ரொம்ப பொறாமப்படும். ஏன் என்னால் அவங்கள போல எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. Fool I do grudge them muses did not apart with scheme and me that overflown stole. அப்புறமா இவங்க வந்து யார் அதுக்கு பிளேம் பண்ணுறாங்க அப்படின்னா மியூசஸ்.
மியூசஸ் அப்படின்னா யார் அப்படின்னா இன் கிரீக் ஒரு மித்தாலஜிக்கல் 9 விமன். அந்த 9 விமன் யார் அப்படின்னா அவங்க தான் வந்து ஆர்ட்டை வந்து ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மே கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த 9 விமன். ஸோ ஆக்சுவலாக அந்த 9 விமன் தான் வந்து யாருக்கு வந்து அந்த டேலண்ட்டை கொடுத்துருப்பா அப்படின்னா பாட்டாஸ்க்கு அது போல ஒரு போயட்ரி எழுதுகிற டேலண்ட்டு. ஸோ அவங்க எனக்கு கொடுக்கலையே அவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவங்க மியூசஸை வந்து கர்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்க மியூசஸ் மேலே, ஏன் அவருக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. தென் a botas can do what a botas will but simple I according to my skill. ஸோ ஃபைனலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பாட்டாஸ் வந்து அவர் இதை ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்து ஒரு சிம்பிள் திங்கை ஃபாலோ பண்ணுறேன், என்னோட ஸ்கில் என்னோட லெவல் அதான். அவர் வந்து பெரிய திங் ஃபாலோ பண்ணுறாரு பிகாஸ் ஹி ஹேஸ் த டேலண்ட், பட் நான் அப்படி கிடையாது. ஸோ எனக்கு இருக்கிறத வச்சு நான் போய்ட்ரி எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. third stanza இதில் நிறைய மெட்டஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் see. From a schoolboy's tongue no rhetoric we expect. ஒரு சின்ன ஒரு பையன் ஸ்கூல் பையன்கிட்டேருந்து ஒரு பெரிய ஸ்பீச், ஒரு ரிட்டாரிக்கல் ஸ்பீச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா அப்படின்னா மாட்டோம். லைக் தட் நார் இட் இஸ் ஸ்வீட் கான்செப்ட் ஃப்ரம் அ ப்ரோக்கன் ஸ்ட்ரிங். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் உடஞ்சிருக்கு, அதுலேருந்து ஒரு ஸ்வீட் மெலடி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா அப்படின்னா மாட்டோம். பிகாஸ் இட் கேனாட் கிவ் தட். லைக் தட் நாட் பர்ஃபெக்ட் பியூட்டி வேர் இஸ் அ மெயின் டிஃபெக்ட். ஒரு திங்கை நம்ம பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அட்மையர் பண்ணிட்டு இருந்திருப்போம், அதில் வந்து ஒரு லிட்டில் ஃப்ளா, ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் ஒரு மிஸ்ஃப்ளாப் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது திரும்பி நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதே போல் தான் என் போய்ட்ரி எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா மை ஃபூலிஷ் broken blemished muse so sings. என்னோட போய்ட்ரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஹைஃபையாக இருக்க போகிறதுல அதுவுமே ப்ரோக்கனே தான் இருக்க போகுது. ஈவன் தோ அதுவும் ஒரு போய்ட்ரி தான், ப்ரோக்கனாக இருந்தாலுமே அதுவும் ஒரு போய்ட்ரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. And this too meant alas no art is able cause nature made it so irreparable. ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் பையன் வந்து வளர்ந்தா நல்லா பேசுவான், இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சரி பண்ணால் நல்ல மெலடி கொடுக்கும். ஆனால் என் கேஸில் அப்படி கிடையாது, என்னோட வந்து சரி பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா நேச்சுரலாகவே எனக்கு வந்து இந்த டிஃபெக்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட் இல்லை, சரி பண்ண மாதிரி கிடையாது, நேச்சுரல் டிஃபெக்ட். ஸோ இந்த நேச்சர் எது மீன் பண்ணுது அப்படின்னா ஷீ இஸ் அ விமன். பயாலஜிக்கலாக அவங்க வந்து விமனாக பிறந்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல போய்ட்ரி, ஒரு சுப்பீரியர் திங்கை பற்றி அவங்க போய்ட்ரினால கொடுக்க முடியாது. அப்படி தான் இந்த சொசைட்டி வந்து எங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் stanza, nor can I like that fluent sweet tongued Greek. அகைன் வந்து ஒரு இது அல்யூஷன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாட்டாஸ், மித்திக்கல் உமன்ஸ், இது எல்லாமே அல்யூஷன் தான். அல்யூஷன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அது வந்து இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருவள்ளுவர் அப்படிமோ, தட் மீன்ஸ் நம்ம ஏரியாவில் ஒரு ரொம்ப பாப்புலர் ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதே போல அங்கே வந்து பாப்புலர் ஃபிகர் ஆர் பிளேஸாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், அதை தான் அல்யூஷன் சொல்லுவாங்க. இங்கே வந்து யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னா டெமோஸ்தெனஸ். இவங்க யாருன்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ஃபேமஸ் orator of Athens. Let's see. Nor can I like that fluent sweet-tongued Greek who lisped at first in future times speak plain. ஆக்சுவலாக அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டெமோஸ்தெனஸ் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தவர்கள் ஒழுங்காக பேச்சே வந்திருக்காது, ஆனால் ஃபியூச்சரில் வந்து செம்மையாக பேச ஆரம்பிச்சிருப்பா. ஹி பிகம்ஸ் ஈவன் அ orator, ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக ஆனார். By art he gladly found what did he did seek, full requital of his striving pain. ஸோ இந்த ஆர்ட் மூலமாக அவரோட பெயினை வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் மூலமாக பை ப்ராக்டிஸ் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய எஃபோர்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபைனலி அவரோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் அது க்யூர் பண்ணிக்கிட்டாரு. தட் மீன்ஸ் அவர் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் பேசாமல் முடியாமல் இருந்தார், அப்புறமா அவர் வந்து ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ணிட்டாரு. ஆர்ட் கேன் டூ மச் பட் திஸ் மேக்ஸ் இஸ் மோஸ்ட் ஷூர். ஸோ ஆர்ட்னால நிறையா திங்ஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். A weak or wounded brain admits no cure. ஆனால் என் கேஸில் என்ன அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. என்னோட வீக் ஆர் wounded brain இங்கே யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா விமேன். ஸோ அவர் வந்து ஆர்ட்னால ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ணிட்டாரு, ஆனால் என்னால் ஆர்ட்டாலையும் ஓவர் கம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. The next answer, I am obnoxious to each carping tongue who says my hand a needle better fits. ஆக்சுவலாக கார்பெண்டர் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா கிரிட்டிசிசம் பண்ணுவாங்களே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு சொசைட்டி அப்படின்னா நிறைய பேர் நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே. இப்போ ஆஸ் அ விமேன் நான் வந்து எழுத வந்திருக்கேன், ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விமேனாக இருந்தால் உங்கள் ஹேண்ட் எதில் தான் பெட்டராக வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னா நீடில். தட் மீன்ஸ் த ஸ்வீவிங், எம்ப்ராய்டரி, டெய்லரிங் அதெல்லாம் மோஸ்ட்லி விமேன் முன்னாடி பார்த்துட்டுறாங்க. அது போல் ஜாப்க்கு வந்து நீ இம்பார்ட்டன்ட் கொடு, நீயே எழுத வர அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் அஃபென்சிவாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. A poet's pen all skewed I shoot thus wrong for such despite they cast on female wits. ஸோ இப்போ ஒரு விமேனான ஒரு ரைட்டிங் ஒரு போய்ட்ரி எழுத போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா அந்த போய்ட்ரி அப்படிங்கிற ஃபீல்டே வந்து நான் டிகிரேட் பண்ணிவிடுவேன், ஒரு நல்ல ப்ரொஃபஷனை நான் கெடுத்துடுவேன். ஸோ அதனால் நீ எழுதக்கூடாது, ஏன்னா விமேனுக்கு வந்து அந்தளவுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது, நீங்கள் வந்து கேப்பபிலிட்டி நீங்கள் வந்து டொமஸ்டிக் ஷோஸ் தட் மீன்ஸ் குக்கிங் அண்ட் சூவிங் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் what I do prove well, it won't at once, they will say it is stolen or else
இட் வாஸ் பை சான்ஸ். சப்போஸ் என் போய்ட்ரி ஒரு ரெகக்னிஷன் நல்லாவே நடந்துருச்சு, நல்லாவே நான் எழுதினேன்னா அப்போ என்ன இவங்கெல்லாம் சொல்லுவாங்க கிரிட்டிக்ஸ் அப்படின்னா, இவ யார்ட்டேருந்து திருடி இருக்கா, ஸ்டோலன். தட் மீன்ஸ் மேலே பார்த்து ஒரு மென்னை பார்த்து அவங்க போய்ட்ரி பற்றி காப்பி பண்ணி எழுதியிருக்கா, ஆர்எல்ஸ் வந்து இவ யார்ட்டையும் திருடி இருக்கா, ஆர்எல்ஸ் என்ன ஆகணும் பை சான்ஸ் சும்மா ஒரு ஃப்ளூக்கில் வந்து இவன் வந்து இப்போ நல்ல போய்ட்ரி எழுதிட்டா அப்படி தான் சொல்வீங்களே தவிர, விமன் ஒரு நல்ல போய்ட்ரி எழுதினாலும் நீங்கள் வந்து ரெகனைஸ் கொடுக்க மாட்டீங்க, இந்த அப்ரிஷியேஷனே கொடுக்க மாட்டேங்குங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஹவ் சொசைட்டி இஸ் ட்ரீட்டிங் விமன். எப்படின்னா ரொம்ப இன்ஃபீரியர் தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட், பட் ஷியோ த ஆன்டி கிரீக்ஸ் வேர் மோர் மைல்ட் எல்ஸ் ஆஃப் ஓ செக்ஸ். ஆக்சுவலாக அகேன் நீங்கள் க்ரீக் அந்த அல்யூஷனுக்கு போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வென் கம்பேர்ட் டு யூ க்ரீக் பீப்புள் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் நம்ம செக்ஸை வந்து தட் மீன்ஸ் விமனை வந்து ட்ரீட் பண்ணாங்க, உங்களவுக்கு ரொம்ப ரெகுலராக ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதேமே சர்காஸ்டிக்காக தான் சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்கலாம். வை ஃபெயின் தே தோஸ் நைன் அண்ட் பாய்ஸு மேரி கேலியூப்ஸ் ஓன் சேர். கேலியூப் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் ஆஃப் போய்ட்ரி. அந்த 9 மியூஸ் சொல்லியிருந்தேன் முன்னாடி. அந்த 9 மியூஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஆர்ட்ஸ் ஃபார்மையும் கிரியேட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் மியூசிக், போய்ட்ரி, பெயிண்டிங், இது போல் ஒரு ஆர்ட் ஃபார்முக்கும் ஒரு மியூஸ் இருக்கும். அது போல் போய்ட்ரி அப்படிங்கிற ஆர்ட் ஃபார்ம் வந்து எந்த மியூஸ் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த மியூஸ் பேர் தான் கேலியூப். அதோட சைல்டு தான் போய்ட்ரின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஒரு உண்மையின் மூலமாக தான் போய்ட்ரி அப்படிங்கிற ஒரு இதே வந்துச்சு. ஸோ அமாங்ஸ் த ரெஸ்ட் தே பிளேஸ் த ஆர்ட்ஸ் டிவைன். ஸோ போய்ட்ரி வந்து ஒரு டிவைனிக் ஆர்ட், அது வந்து கடவுளுக்கு ஈடானது அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் திஸ் வீக் நாட் தே வில் ஃபுல் சூன் அன்டை. ஆனால் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த கிரீக்ஸ் டிட் நாட் பட் பிளே த ஃபூல்ஸ் அண்ட் லை. இப்படி எல்லாமே சொல்லிட்டு ஒரு விமன் மூலம் தான் ஒரு விமன் தான் மியூசிக், விமன் இல்லாமல் உமனோட சைல்டு தான் போய்ட்ரி அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு, ஆனால் விமன் வந்து ரைட்டிங்கும் போய்ட்ரி எழுதக்கூடாதுங்கிறீங்களே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரீக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபூல்ஸ் அண்ட் லை. இவங்க வந்து கைண்ட் ஆஃப் ஹிப்போக்ரிட்டிக்கல் பீப்புள், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஷின் பண்ணுறாங்க. Then let Greeks be Greeks and women what they are. ஸோ அவங்க சொன்னது அப்படியே இருக்கணும், நாங்களும் அப்படியே இருந்துக்கிறோம், நாங்களும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Men have presidency and still excel. It is but vain unjustly to wage war. நாங்களே ஒத்துக்கிறோம், மென் தான் வந்து ரைட்டிங் ஆர் போய்ட்ரியில் வந்து வெல் ரெப்யூட்டட் பர்சன், அவங்க தான் இதில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்காங்க, நாங்கள் இல்லை. ஸோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக தட் பட் வெயின் அன்ஜஸ்ட்லி டு வேஜ் வார். ஸோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஆர்கியூ பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Men can do best and women know it well. ஸோ போய்ட்ரி ஆர் ரைட்டிங் அப்படின்னா மென் தான் நல்லாவே பண்ணாங்க, அது விமனுக்குமே தெரியும், நாங்களும் அதை வந்து அக்னாலேஜ் தான் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ப்ரீ எமினன்ஸ் இன் ஆல் அண்ட் ஈச் இஸ் யோர்ஸ். ஸோ நீங்கள் தான் வந்து இதில் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நீங்கள் தான் எல்லாமே. எட் கிராண்ட் சம் ஸ்மால் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் அவர்ஸ். எல்லாமே நீங்கள் தான் சுப்பீரியர், நீங்கள் தான் நல்லாவே பண்ணுவீங்க. ஆனால் ஆஸ் அ விமன் எங்களுக்கும் கொஞ்சம் அக்னாலேஜ்மெண்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகேவா, நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவோன்னு அவங்க சொல்லுவேன், நீங்கள் தான் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க, அது எங்களுக்கே தெரியும், பட் எங்களுக்கு கொஞ்சம் க்ரெடிட்ஸ் கொடுங்களேன், நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக இவங்க கேட்குறாங்க. The final stanza of the poem, and oh you high flown quills that soar the skies, and ever with your praise still catch your prize. குயில்ஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பேர்ட்ஸ் ஃபெதர். இப்போ தான் நம்ம பென் யூஸ் பண்ணுறோம், முன்னாடி காலத்துலலாம் வந்து இந்த பேர்ட்ஸோட ரெக்கை அதை வச்சு தானே எழுதுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேல் ரைட்டர்ஸோட க்ளோரி வந்து வானம் ஃபுல்லாமே, தட் மீன்ஸ் வேர்ல்டு வாய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எல்லாமே உங்களை தான் வந்து பெரிய அகலாக புகழ்ந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு தான் எல்லா புகழுமே சேருது. If you ever dime these lowly lines in your eyes. ஆக்சுவலாக lowly lines என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இந்த போய்ட்டோட போய்ட்ரி. You time or parsley with I ask no base. ஸோ நீங்கள் தான் வந்து போய்ட்ரியில் பெரிய ஆள், உங்களை தான் எல்லாமே புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்பயாச்சும் என்னோட போய்ட்ரியை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாக யூ மீ தைம் ஆர் பார்ஸ்லி. தைம் ஆர் பார்ஸ்லி வந்து என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஹெர்ப்ஸ், மூலிகை. அது சிம்பலைக்கலாக என்னத்தை சொல்லும் அப்படின்னா மாடஸ்டி ஆர் ஹியூமிலிட்டி, ஒரு மரியாதை நிமித்தமா அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆஸ் நோ பேஸ், அதே பேஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா சிம்பிள் ஆஃப் போய்டிக் கிரேட்னஸ். இப்போ ஒரு போய்ட்ரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரைஸாக பே கொடுத்தா that means that poetry is a very very great poetry அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கு நான் வந்து இந்த போய்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என் போய்ட்டுக்கு நான் வந்து பெரிய ப்ரைஸ் பெரிய ரெகக்னைசேஷனாக அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை, ஜஸ்ட் எனக்கு ஒரு கிரெடிட் லைக் பார்ஸ்லி ஆர் டைம், எனக்கு ஒரு குட்டியாக ஒரு மரியாதை கொடுங்க, தட்ஸ் எனஃப் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. This mean and unrefined ore of mine. Again வந்து இவங்க ரைட்டிங் போய்ட்ரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓர் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் அ மினரல், ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் இமேஜின் பண்ணிக்கோங்க. வில் மேக் யுவர் கிளிஸ்டரிங் கோல்ட் பட் மோர் டு ஷைன். உங்கள் போய்ட்ரி கோல்டாக இருக்கட்டும், என் போய்ட்ரி வந்து அன்ரிஃபைன்ட் ஸ்டோன், ஈவன் வந்து சுத்தம் கூட பண்ணாமல் ஒரு ஸ்டோனாக இருக்கட்டும். இப்போ ஸ்டோன் பக்கத்தில் ஒரு கோல்டு வச்சா யார் தான் அதிகமாக ஷைன் ஆவா அப்படின்னா அந்த கோல்டு தான் ஷைன் ஆகும். நீங்கள் வந்து நல்லா ஷைனே ஆகுங்க, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக அந்த போய்ட்டை முடிக்கிறாங்க. So that's about the poem about
அந்த போயமோட மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னா ஃபெமினிசம் ஆர் ஜெண்டர் ரோல்ஸ். பயாலஜிக்கலாக நீங்கள் ஒரு விமனாக இருந்தால் உங்களுக்கும் ரைட்டிங் ப்ரொஃபஷனுக்கும் சூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மென் தான் வந்து அந்த ப்ரொஃபஷனில் வந்து குட் ஆர் வேலிட் பர்சன் சொல்கிறாங்க. அதை எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அதான் அந்த ஆத்தரோட மெயின் கொஷினாகவே இருக்குது. நாட் ஒன்லி தட், இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மென்னே அந்த ப்ரொஃபஷனல் நல்லா அக்னாலேஜ்டு ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்சனாக இருக்கட்டும், ஏன் விமனுக்கு ஸ்பேஸ் கொடுக்க அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான். நாங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட் பற்றிலாம் எழுத போடல, ஹிஸ்ட்ரி பற்றியோ வாரை பற்றியோ எங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜே இல்லை. நாங்கள் எழுத போகிறது வந்து ஒரு ஸ்மால் சிம்பிள் திங்ஸ், ட்ரிவியல் திங்ஸ். அது கூட ஏன் நீங்கள் ஸ்பேஸ் தர மாட்டீங்க, ஏன் நாங்கள் உங்கள் காம்படிஷனும் ஆகிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் த்ரூ த போயம் அவங்க வந்து கொஷின் கேட்குறாங்க. வெல் தட்ஸ் அபவுட் த போயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.